இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்பா கோதுமையில் கிச்சடி தான் பண்ண போகிறோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். லோ கேலரிஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஸ்மாஷாக வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கேரட் 2 பீன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் வந்து கவர் ஆகலை, ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்துட்டு 1 கப்பு பட்டாணி சேர்த்துட்டு, பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா காய்கறி எல்லாம் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தண்ணி வந்தோட கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு காய் வந்து செக் பண்ணி பாருங்கள். காய் வந்து வெந்துட்ட பிறகு நான் இன்றைக்கி 1/2 கப்பு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க. கொஞ்சம் நடுவில் மட்டும் லைட்டாக கலரி விடுங்க. லாஸ்ட்டாக மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் சூப்பரான சம்பா கோதுமை கிச்சடி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் சட்னியோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.